தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பரகுரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலி ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். ஸ்ரார்த்தம் என்பது வெறும் கர்மகாண்டம் தானா அல்லது அது தர்ம விஞ்ஞானமா அப்படின்ற அந்த தொடரில் இன்றைக்கு 12வது பகுதி. இன்றைக்கும் பல முக்கியமான நம்ம அதாவது பித்ரு பட்சத்தில் அந்த காக்கையினுடைய சிறப்பு, அந்த சர்வ பிரீத்தி அமாவாசை, ஏன் அமாவாசை தான் சிறந்த திதியாக கருதப்படுகிறது, இது போன்ற பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன்னா எந்த விஷயத்தையுமே நம்ம அதனுடைய உள்ளார்ந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டால் நம்ம இன்னும் ஒரு ஸ்ரத்தையோட, ஆழ்ந்த ஸ்ரத்தையோட, நம்பிக்கையோட, அந்த ஆன்மீக உணர்வோட அதை நம்ம செய்ய முடியும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இதை நம்ம தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை நம்ம தருகிறோம். முதலாவது கேள்வி அந்த பித்ருபக்ஷம் காலம், அந்த மகாலய சிரார்த்த காலத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசையை நம்ம சர்வ பிரீத்தி அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மகாலய அமாவாசை அப்படின்னு அது சொல்லப்படுகிறது. அது மிகவும் மகத்துவம் நிறைந்ததாக கூறப்படுகிறது இல்லையா? அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ பித்ருபக்ஷ அமாவாசை தான் நம்ம சர்வ பிரீத்தி அமாவாசை அப்படின்னு சொல்றோம். இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. அது பித்ரு மோக்ஷ அமாவாசை அப்படின்றது. அதாவது இந்த திதியில அந்த 3 தலைமுறைக்கு மட்டுமல்ல, மற்ற ஸ்ரார்த்த கர்மா செய்யும்போது 3 தலைமுறையினருக்கு செய்யப்படுகிறது. ஆனால் பித்ருபக்ஷ அமாவாசை என்று செய்யும் பொழுது அனைத்து அந்த குலத்தில் தோன்றிய அனைத்து முன்னோர்களுக்காகவும் அந்த ஸ்ரார்த்த கர்மா செய்யப்படுகிறது. அதுதான் அதனுடைய சிறப்பு. இப்போ ஒருவரால் நியமப்படி அந்த மாதந்தோறும் அந்த அமாவாசையில தர்ப்பணம் சிரார்த்தம் செய்ய முடியவில்லை அப்படின்னா கூட, இல்லை பித்ரு பட்சத்தில் மற்ற திதிகளில் அவரால் சிரார்த்த கர்மா செய்ய முடியவில்லை என்றாலும் அந்த பித்ருபக்ஷ அமாவாசை என்றாவது கட்டாயம் அந்த சிரார்த்த கர்மாக்களை செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஏன் அப்படின்னா அந்த பித்ருபக்ஷத்தினுடைய இறுதி திதி அதுதான். ஏன்னா அதை விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் 1 வருஷம் நம்ம காத்திருக்க வேண்டும். அதனால தான் அந்த வருஷம் பூரா செய்யலைன்னா கூட அந்த பித்ருபக்ஷ அமாவாசை அன்றைக்கு செய்வது மிகவும் அவசியம் அப்படின்றது தெரியுது. இப்போ சில பேருக்கு இறந்த முன்னோர்களுடைய இறந்த திதி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரியலனாலும் அந்த சர்வ பிரீத்தி அமாவாசையான அந்த மகாலய அமாவாசையில் அவர்களுக்கும் செய்வதனால அவர்களுக்கும் அந்த சத்கதி கிடைக்கிறது அப்படின்னு அந்த தர்மசாஸ்திரத்தில் இதெல்லாம் கூறப்பட்டுள்ளது. அதனால தான் அந்த ஸ்ரார்த்தத்துக்கே அமாவாசை உகந்த திதியாக உள்ளது. அதுலேயும் பித்ரு பட்சத்தில் வரக்கூடிய அந்த சர்வ பிரீத்தி அமாவாசை அதிக அளவு சிறப்பான ஒரு திதியாக கருதப்படுகிறது. இப்போ அதனுடைய விரிவான சில விளக்கங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது இப்போ சர்வ பிரீத்தி அமாவாசை அன்று மனிதனுடைய ஜாதகத்தில் பித்ருதோஷம், மாத்ருதோஷம், அது போன்ற பல அந்த தோஷங்களுக்கான நிவாரண விதிகள் செய்வதோடு கூட அந்த எள் தர்ப்பணம், அப்புறம் பிண்டதானம் மற்றும் ஸ்ரார்த்தம் அதையும் செய்தால் அதிக பலன் அளிப்பதாக இருக்கும். அன்றைய தினம் குறைந்தபட்சம் ஒரு பிராமணருக்காவது போஜனம் செய்வதில் நல்லது. அது முடியாத பட்சத்தில் காக்கைக்கு உணவு அளிப்பது சிறந்தது. அதாவது ஒரு இலையில தயிர் சாதத்தை வைத்து அந்த காகத்திற்கு அளிக்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் இதில் என்னன்னா, இந்த பித்ருபக்ஷ அமாவாசை அன்று சில வகை ஜாதிகள், அதாவது இந்த மச்சுவாரே, டாக்கூர், புன்கர், குன்பி போன்ற அந்த ஜாதிகளில் அவர்கள் என்ன செய்வார்கள்னா, பித்ருக்களுக்கு அரிசி மற்றும் கோதுமை மாவால செய்த பிண்டங்களை அளிப்பார்கள். அது போஜனத்திற்கு அவர்களுடைய ஜாதியை சேர்ந்தவர்களையே போஜனத்திற்கு அழைப்பார்கள். மற்றபடி பிராமணர்களுக்கு அன்றைய தினம் உணவுப் பொருள்களை தானமாக வழங்குவார்கள். அத்தகைய ஒரு வழக்கம் அந்த ஜாதிகளில் உள்ளது. அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சர்வ பிரீத்தி அமாவாசையினுடைய அதில் சிறப்பு மிக்க அந்த ஜோதிட விஞ்ஞானமும் இருக்கு. அதுவும் அதற்கு மேலும் சிறப்பை கூட்டுகிறது. அதில் என்ன அப்படி ஜோதிட விஞ்ஞானம் அப்படின்னா, அந்த சர்வ பிரீத்தி மகாலய அமாவாசை அன்றுதான் சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே நேரத்தில் உதிக்கின்றது.
அதில் என்னென்னா உத்தர பல்குனி நட்சத்திரத்தில் அந்த சூரியன் மற்றும் அந்த சந்திரனுடைய கூட்டணி ஏற்படக்கூடிய அதே நேரத்தில் அந்த மகாலய அமாவாசை வந்து ஆரம்பமாகிறது. அந்த உத்தர பல்குனி நட்சத்திரனுடைய தேவதை யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அரியமா அப்படின்ற பெயருடைய ஒரு தேவதை. அந்த தேவதை தான் பித்திருக்களுக்கு கூட அதிதேவதையாக விளங்கக்கூடிய ஒரு தேவதை. அதனால விஞ்ஞான கண்ணோட்டப்படி பார்த்தாலும் அந்த பித்ருபக்ஷ அமாவாசை வந்து எவ்வளவு ஒரு சிறந்த சிரார்த்தம் செய்வதற்கு எவ்வளவு சிறந்த நேரம் என்பது வந்து புரிய வருகிறது. இப்போ அடுத்த கேள்விக்கு செல்லலாம். என்ன அப்படின்னா, பாரதத்தில் சாஸ்திரத்தின்படி அமாவாசை வந்து பித்ருக்களுக்கு மிகவும் பிரியமான ஒரு திதி என்று ஏன் சொல்லப்படுகிறது? அதோட அந்த திதி விசேஷத்திற்கு ஏன் அவ்வளவு மகத்துவம்? ஏன்னா மற்ற திதிகளை காட்டும் இப்போ மாதந்தோறும் நம்ம வந்து தர்ப்பணம் அந்த திதி கொடுக்கும் வழக்கம் இருப்பவர்கள் அந்த அமாவாசை அன்று தானே கொடுக்கிறார்கள். ஏன் அப்படி அமாவாசைக்கு மாத்திரம் அவ்வளவு ஒரு சிறப்பு? அது பின்புலமாக ஏதான ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். இது சம்பந்தமாக மத்ஸ்ய புராணத்தில் வந்து ஒரு கதை வருகிறது. மத்ஸ்ய புராணத்தில் வந்து அச்சோத் சரோவர்னா அந்த சமுத்திரம், ஒரு குளம்னு அர்த்தம் சரோவர்னா, மற்றும் அச்சோதா நதி, அது பற்றின குறிப்பு வந்து வருகிறது மத்ஸ்ய புராணத்தில். இந்த அச்சோதா சரோவர் மற்றும் அச்சோதா நதி எங்கே இருக்குது அப்படின்னா காஷ்மீர், அங்கே வந்து இது இருக்குது. அது சம்பந்தமாக அந்த மத்ஸ்ய புராணத்தில் வரக்கூடிய அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு அதையும் வந்து பார்க்கலாம். அச்சோதா நாம தேஷாம் தூ மானசி கன்யகா நதி அச்சோதாம் நாம ச சரஹ பித்ருபிர் நிர்மிதம் புரா அச்சோதாது தபச்சக்ரே திவ்யம் வருஷ சகஸ்ரகம். அதாவது காஷ்மீர் வந்து பாரதத்தினுடைய அதி புராதனமான ஒரு ராஜ்யமாக கருதப்படுகிறது. மரீச்சி ரிஷி இருக்கார் இல்லையா, அவருடைய புதல்வரான கஷ்யபரனுடைய பெயர்ல தான் அந்த கஷ்யபமர் அப்படின்ற அந்த பெயர் அந்த காஷ்மீரத்திற்கு இருந்தது. அந்த கஷ்யபமர் கஷோமர் அப்படின்ற அந்த பெயர் தான் மருவி பின்பு காஷ்மீர் அப்படின்ற அந்த பெயரோட விளங்க ஆரம்பித்தது. மத்ஸ்ய புராணத்தில் வந்து இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அதாவது நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், அதாவது சோமபத் என்ற இடத்தில் மரீச்சியினுடைய புதல்வரான அக்னிஷ்வாத் என்ற பெயருடைய தேவதையினுடைய பித்ருகணங்கள் அந்த இடத்துல வசித்தனர். காலப்போக்கில் அதே இடத்துல வந்து அந்த அக்னிஷ்வாத்தினுடைய மானசீக புத்திரியான அச்சோதா, அவள் வந்து ஒரு முறை 1000 வருடங்கள் வந்து கடும் தவத்தை மேற்கொண்டாள். அவன் அந்த தவத்தை மேற்கொண்ட பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பித்ருக்கள் அதனால மிகவும் மகிழ்ந்து அவர்கள் வந்து அவள் முன் வந்து தரிசனம் தந்தார்கள். அதாவது அவளுக்கு வரதானம் தர வேண்டும் என்று அந்த பித்ருகணங்கள் அவளுக்கு முன் வந்து வரதானம் தருவதற்காக தரிசனம் தந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா தேவதைகளைப் போல அழகு சௌந்தரியம் மிக்கவர்களாக இருந்தனர். எல்லா பித்ருக்களுமே மனதை மயக்கும் ஒரு அழகுடன், திவ்ய அழகுடன் விளங்கினர். அப்ப அவர்களுடைய அந்த சௌந்தரியம் மற்ற ரூப லாவண்யத்தினால கவரப்பட்ட அந்த அச்சோதா என்பவள் அந்த அமாவாசு என்ற பெயருடைய அந்த பித்ருவிடம் வந்து மனதை பறிகொடுக்கிறாள். ஆனா பித்ருக்களுடன் இது போன்ற ஒரு நினைப்பு எழுவது கூட மிகப்பெரிய அபராதம் என்பதனால அந்த அமாவாசு என்ற அந்த பித்ரு உடனே அச்சோதாவினுடைய அந்த கோரிக்கையை புறம் தள்ளி அதோடு அவளுக்கு வந்து சாபம் அளிக்கிறார். அவளுடைய அந்த தவறான ஒரு நினைப்பினுடைய பாவ பலனாக அந்த சாபத்தின் விளைவாக அவள் வந்து பூமிக்கு தள்ளப்படுகிறாள், பூமியின் மீது விழுகிறாள். இதுல வந்து எந்த புண்ணிய திதியில் அமாவாசு என்ற அந்த பித்ரு அச்சோதாவினுடைய இச்சையை, அந்த தவறான இச்சையை நிராகரித்தாரோ அந்த திதி அவருடைய அந்த ஆதர்சமான மிக உன்னதமான நடவடிக்கையினால அவருடைய பெயர்னாலேயே அமாவாசை என்ற பெயருடன் வழங்க ஆரம்பித்தது. அதனால அந்த அமாவாசை என்பது வந்து அமாவாசு என்ற அந்த பித்ருவனுடைய ஆதர்ச நடவடிக்கையினால அவருக்கு ஒரு மரியாதை செய்யும் முகமாக அந்த அமாவாசை என்ற அந்த திதி வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதிலிருந்து தான் அந்த அமாவாசை திதியும்
அந்த பித்ருக்களுக்கு மிகவும் உகந்த திதி, மிகவும் பிரியமான திதியாகவும் மாறிற்று. ஏன்னா அந்த அவர்களுடைய அந்த பித்ருகணங்களில் ஒருவரான அந்த அமாவாசனுடைய பெயர்னால அது அமைந்ததுனால அந்த பித்ருக்களுக்கு வந்து மிகவும் பிரியமான ஒரு திதியாக அது ஆயிற்று அப்படின்றது தெரிகிறது. அடுத்து ஒரு கேள்வி, ஸ்ராத்தம் செய்வதில் தடங்கல் ஏற்பட்டால் வேறு ஏதாவது மாற்று வழி உண்டா அப்படின்னு. இது நம்ம முன்பே பார்த்தோம். இருந்தாலும் பல பேர் இதை திரும்பவும் கேட்டு இருக்கிறார்கள். அதனால் அதை தெரிந்து கொள்வது அவசியம். அதாவது தர்ம சாஸ்திரத்துல யாருமே என்னால் இந்த காரணத்தினால ஸ்ராத்தம் செய்ய முடியலன்னு யாருமே சொல்லவே முடியாது. அந்த அளவு தர்மசாஸ்திரம் பல மாற்று வழிகளை, இது செய்ய முடியலையா அதுக்கு அடுத்தபடியா இது செய்யலாம், அதுவும் செய்ய முடியலையா அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு பல வழிகளை தர்மசாஸ்திரம் நமக்கு வகுத்து கொடுத்துள்ளது. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது யாருமே எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஸ்ராத்தம் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அது எவ்வளவு அத்தியாவசியமானது, அது கட்டாயம் செய்யப்பட வேண்டியது அப்படின்ற அந்த நினைப்பை நம் மனதில் ஆழ பதித்துள்ளது. இப்போ அந்த மாதிரியான மாற்று வழிகள் அந்த தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்றத நம்ம சிறிது பார்க்கலாம். முதலாவது தகுந்த பிராமணர் கிடைக்காவிட்டால், எந்த பிராமணர், அதாவது தகுதியுடைய பிராமணர், அவருக்கு பல தகுதிகள் கொடுக்கப்பட்டது இல்லையா, அந்த மாதிரி தகுதிகள் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட அந்த தகுதிகள் இல்லாத ஒரு பிராமணரை கூப்பிட்டாவது அந்த ஸ்ராத்தம் செய்யப்பட வேண்டும். அடுத்து இரண்டாவது, இப்ப அம்மாவினுடைய ஒரு ஸ்ராத்தத்தை செய்யும் பொழுது பிராமணர் கிடைக்காவிட்டால் ஒரு சுவாசினியை கூப்பிட்டு அவளுக்கு போஜனம் அளிவித்து மரியாதை செய்து பூஜை செய்து அதன் மூலமாக அந்த ஸ்ராத்தத்தை செய்து கொள்ளலாம். மூன்றாவது, பல பிராமணர்கள் கிடைக்காவிட்டால் ஒரு பிராமணரையாவது அந்த பித்ருஸ்தானத்தில் அமர வைக்க வேண்டும். தேவதா ஸ்தானத்தில், தெய்வஸ்தானத்தில் ஷாலி கிராமம் போன்ற அந்த பவித்திரமான பொருட்களை, சில பேர் சந்தனக்கட்டை வைக்கும் பழக்கமும் உள்ளது. அந்த விஷயங்களை அந்த தேவதா ஸ்தானத்தில் வைத்து அந்த ஸ்ராத்தத்தை அவர்கள் செய்யலாம். அந்த போஜனத்தை அவர்கள் பசுவிற்கு அளிக்கலாம், அல்லது நதி, குளம், சமுத்திரம் போன்ற அந்த நீர்நிலைகளில் அதை விசர்ஜனம் செய்து விடலாம். இப்போ சில பேருக்கு ராஜகாரியம் இல்லை சிறைவாசம் இல்லை ஏதோ ஒரு கடும் நோய், அந்த மாதிரியான ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர்கள் ஸ்ராத்தம் செய்ய முடியவில்லை, அவர்களால் செய்ய முடியவில்லை அப்படின்னா கூட அவர்கள் தங்களுடைய புத்திரர், சிஷ்யன் அல்லது ஏதாவது ஒரு புரோகிதர், பிராமணர், அவரை கொண்டு அந்த ஸ்ராத்தத்தை அவருடைய சார்பாக செய்யலாம். அடுத்தது சங்கல்ப விதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது பிண்டதானத்தை தவிர மற்ற விதிகளை எல்லாம் செய்ய வேண்டும். ஆறாவது, பிராமணார்ப்பண விதி செய்ய வேண்டும். அதாவது பிராமணரை அழைத்து அவருடைய கை கால்களை அலம்பிய பின் அவரை ஆசனத்தில் அமர வைத்து பஞ்சோபசார பூஜையை அவருக்கு செய்து அவருக்கு போஜனம் அளிப்பது, அதுதான் பிராமணார்ப்பண விதி. இப்ப மேற்கூறிய இந்த விஷயங்கள் எதையுமே செய்ய முடியல அப்படின்னா கூட அதற்கும் சில மாற்று வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது, தண்ணீர் நிறைந்த கும்பத்தை, அதாவது ஒரு குடத்தை தானமாக அளிக்கலாம். இரண்டாவது, சிறிது அன்னத்தை அளிக்கலாம். மூன்றாவது, எள் தர்ப்பணம் செய்யலாம். நான்காவது, சிறிதளவு தட்சிணை தரலாம். ஐந்தாவது, சக்திக்கு ஏற்றவாறு தானியங்களை தானமாக தரலாம். இல்ல அதுவும் முடியலையா, பசுவிற்கு புல், அதை தர எல்லாருக்கும் முடியும் இல்லையா, அந்த பசுவிற்கு புல்லையாவது தானமாக தரலாம். விதி எதுவும் செய்யாமலேயே பிண்டதானம் செய்யலாம். அல்லது குளித்துவிட்டு எள் இடப்பட்ட தண்ணீரை எள் தர்ப்பணம் செய்யலாம். இல்ல ஸ்ரார்த்த திதியில உபவாசம் இருக்கலாம். அல்லது ஸ்ரார்த்த தினத்தன்று ஸ்ரார்த்த விதிகளை பற்றிய பாராயணம் அந்த படிக்கலாம். இதில் எதையும் செய்ய முடியாவிட்டால் இறுதியாக வனத்திற்கு சென்று எதையுமே செய்ய முடியவில்லையே என்று பித்ருக்களிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இவ்வளவு வழிகளையும் சொல்லியிருக்கு. அதனால மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. அதாவது மனசு தான் முக்கியம். இதுல நம்ம மீதி விஷயங்கள் எதுவுமே இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது அந்த அளவு தர்மசாஸ்திரம் நமக்கு விதிகளை தளர்த்தி நமக்கு தந்துள்ளது. அதனால இதுல மனது தான் முக்கியம். அதை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஸ்ரத்தை, அதுதான் இதுல முக்கியமாக கருதப்படுகிறது. அடுத்து ஒரு கேள்வி, ஸ்ராத்தம் செய்யும் பொழுது வேறு ஏதாவது நியமங்களை அனுஷ்டிக்க வேண்டுமா? அதாவது 3 முக்கியமான விஷயங்கள் இதற்கு அனுஷ்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கூறப்படுகிறது. முதலாவது சுத்தம்.
இரண்டாவது அந்த கோபமின்மை, அந்த இடத்துல அந்த சமயத்தில் வந்து கோபப்படக்கூடாது. மூன்றாவது அவசர அடியில் அந்த சிரார்த்த கர்மாவை முடிச்சா போகிறோம் அப்படின்னு பண்ணாமல் நிதானமாக பொறுமையாக வந்து செய்ய வேண்டும். இந்த 3 விஷயங்களும் வந்து கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது. அதனால் இதன் மூலம் விதி செய்யும் பொழுது அந்த ஒரு சுத்தம் சாத்வீக தன்மை அது இருக்கும் பொழுது மூதாதையரிடம் நமக்கு வந்து ஒரு ஆன்மீக உணர்வு ஏற்படுகிறது. அப்போ அந்த ஆன்மீக உணர்வு ஏற்படும் பொழுது அதிக ஸ்ரத்தையுடன் அந்த சிரார்த்தத்தை செய்ய முடிகிறது. அதுவும் எப்படி செய்யணும்? அமைதியான ஒரு சூழ்நிலையில் ஒருமுகப்பட்ட மனத்தோடு தூய்மையான மனத்தோடு, அதாவது வேறு எந்த சிந்தனைகளும் மனதில் எழாவண்ணம் அந்த ஒரு அமைதியான இடத்துல, தூய்மையான இடத்துல, பவித்திரமான ஒரு இடத்துல வந்து அதை செய்ய வேண்டும். இப்போ நம்ம விதி நடப்பதற்கு முன்பே அந்த இடத்தை வந்து சுத்தப்படுத்தி தூய்மை, ஆன்மீக கண்ணோட்டப்படி தூய்மையாகவும் வைத்திருக்கலாம். இப்போ இன்னொரு கேள்வி வந்து காக்கையை பற்றிய ஒரு கேள்வி. அதாவது எப்பவுமே வந்து காக்கையை வந்து பித்ரு ரூபமாக நம்ம பாவித்து அதற்கு வந்து அன்னம் அளிக்கிறோம். அந்த சிரார்த்தம் முடிந்த பிறகு அந்த அன்னத்தை வந்து காகம் வந்து ஸ்பர்சிக்க வேண்டும், தொட வேண்டும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போதான் வந்து அந்த பித்ருக்கள் திருப்தி அடைகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. சில சமயங்களில் வந்து ஒரு காகம் வந்து அதை தொட்டுட்டு போகும். அப்போ நமக்கு வந்து பித்ருக்கள் வந்து திருப்தி அடைந்து விட்டனர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் சில சமயங்களில் 10-12 காகங்கள் வந்து அந்த இடத்துல அந்த அன்னத்தை கொத்தி கொண்டு போகும். அந்த இடத்துல அவ்வளவு கூட்டமாக அந்த காகங்கள் வரும். அதுக்கு ஏதான அர்த்தம் உண்டா அப்படின்ற ஒருத்தர் வந்து கேட்டிருக்கார். இப்போ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, சிரார்த்தத்தில் வந்து பிண்டதானம் மூலமாக நம்ம வந்து அந்த மூதாதையர்களை கூப்பிட்டு ஆவாகனம் செய்து அந்த பிண்டத்தின் மூலமாக அவர்களுடைய அந்த பூர்த்தி அடையாத ஆசைகளை பூர்த்தி செய்கிறோம். அது பூர்த்தியானதான் அவர்களுக்கு வந்து மேலே செல்லக்கூடிய அந்த கதி, அந்த சக்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்போ ஏன்னா சர்வசாதாரண ஒரு மனிதன் அவன் வந்து இறக்கும் பொழுது அவனுக்கு எந்த விதமான ஒரு ஆன்மீக பலமும் இல்லை. அப்போ மேலே செல்லக்கூடிய சக்தியும் அவருக்கு கிடையாது. அப்போ அவனுக்கு அந்த சக்தியை தருவதற்காகத்தான் இந்த பிண்டதானம் ஆகிய அனைத்தும் வந்து செய்யப்படுகிறது. அப்போ அந்த சர்வசாதாரண மனிதன் கிட்ட பல ஆசைகள் இருக்கின்றன. அவன் இறந்த பின்பும் அந்த ஆசைகள் மறையாமல் அப்படியே தானே இருக்கின்றன. அதனால அந்த லிங்க தேகம், அந்த லிங்க தேகம்னா இறந்த பிறகு ஒருவருக்கு கிடைக்கும் சூக்ஷ்ம தேகம். அந்த லிங்க தேகத்திலிருந்து எதிர்மறையான அதிர்வலைகள், அதாவது ரஜதம அதிர்வலைகள் வெளிப்படுகின்றன. இப்போ அந்த காக்கை வந்து அதிக அளவு ரஜதம அதிர்வலைகளை நோக்கி ஆகர்ஷிக்கப்படுகிறது. இப்போ நம்ம சிரார்த்தம் முடிந்து அந்த அன்னத்தை வந்து வைக்கும் பொழுது அந்த ஒரு, அதாவது திருப்தி, பல ஆசைகள் நிறைந்த ஒரு மூதாதையர்கள் அந்த இடத்தை நோக்கி ஆகர்ஷிக்கப்படுகின்றனர். அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த ரஜதம எதிர்மறை அதிர்வலைகள் அந்த பிண்டத்தில், அந்த அன்னத்திலும் வந்து நிறைகிறது. அப்போ அந்த இடத்துல அந்த பிண்டத்திலையும் வந்து அந்த ரஜதம அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதனால அதை நோக்கி அந்த காகங்கள் வந்து ஆகர்ஷிக்கப்படுகின்றன. அதனால தான் அந்த காகங்கள் அந்த இடத்துல அதிக அளவு ரஜதம அதிர்வலைகள் இருப்பதனால, அதாவது பித்ருக்களினுடைய நிறைவேறாத ஆசைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பித்ருக்களினுடைய இருப்புனால அந்த இடத்துல ரஜதம அதிர்வலைகள் அதிகமாகின்றன. அந்த ரஜதம அதிர்வலைகள் அதிகமாகும் பொழுது அந்த இடத்துல வந்து தானாக அந்த காகங்கள் ஈர்க்கப்படுகின்றன. இப்போ அந்த சிரார்த்த இடத்திற்கு வந்து அந்த காகங்கள் அந்த அன்னத்தை உண்ணும் பொழுது அந்த பித்ருக்கள் அந்த திருப்தி அடைகின்றனர். அங்கே வந்து அதை நுகர்ந்து அவர்கள் திருப்தி அடைகின்றனர் என்பது நமக்கு தெளிவாகிறது. அதனால இந்த காகம் என்பது மனிதருக்கும் அந்த லிங்க தேகமான அந்த பித்ருக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக விளங்குகிறது. இந்த சாஸ்திரத்தை புரிந்து கொண்டால் அந்த பிண்டத்தை வந்து பல காகங்கள் வந்து தொடுவது என்பதை வந்து பல மூதாதையர்கள் அங்கு வந்து அந்த பிண்டத்திற்காக வருகின்றனர் என்பதை நாம் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது காகம் என்பது வந்து வெறும் ஒரு அறிகுறி, அதாவது அந்த பித்ருக்கள் அந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அறிகுறி, ஒரு சின்னம் தான் அந்த காகம். இந்து தர்ம கூறியுள்ள அந்த 4 கடன்களில் அந்த பித்ருக்கடன் மிகவும் முக்கியமான ஒரு கடன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது வந்து அந்த பித்ருக்கடன் என்பது நம்ம தாய் தந்தையருக்கு மட்டும்
கடன்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய குலத்தில் உள்ள எல்லா மூதாதையர்கள், எல்லா முன்னோர்களுக்கும் நம்ம வந்து கடன்பட்டவர்கள். அதனால பல முன்னோர்கள் அந்த இடத்துல வந்து அந்த பிண்டத்தை வந்து அவர் ஏற்றுக்கொள்வதனால சில சமயங்கள்ல வந்து பல காகங்கள் அந்த அன்னத்தை உண்பதற்காக வருகின்றன. அதுதான் வந்து அதனுடைய விளக்கம். அடுத்து ஒரு கேள்வி, அதாவது நாங்கள் பல வருடங்களாக சிராதம் செய்து வருகிறோம். தாய் தந்தையர் இறந்தும் பல வருடங்கள் ஆகின்றன. இன்னும் கூட நாங்கள் வந்து சிராதத்தை செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்க. இப்போ இதுல வந்து முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்போ ஒருவர் இறந்த திதியில அந்த வருடாந்திர சிராதம் செய்யும் பொழுது அவர் வந்து அந்த ஒரு வருடத்திற்கு தேவையான சக்தி அவருக்கு வந்து கிடைக்கிறது. அந்த அன்றைய அந்த சூக்ஷ்ம போஜனத்தின் மூலமாக அந்த சூக்ஷ்ம அம்சம் அது வந்து அவருக்கு ஒரு வருடத்திற்கு போதுமானதாக உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவரை அந்த ஆசைகள் எதிர்பார்ப்புகள் உள்ளனவோ அதுவரைக்கும் அந்த இறந்த நபர் அந்த இறந்த திதி என்று தன்னுடைய வம்சத்தினருடைய அந்த போஜனத்தை தரக்கூடிய போஜனத்தை அந்த செய்யக்கூடிய சிரார்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஏன்னா அதன் மூலமாக தான் அவருக்கு வந்து அந்த ஆசைகள் வந்து திருப்தி ஏற்படுகிறது. பிறகு அதற்கு பிறகு மேலே செல்லக்கூடிய கதியும் அவருக்கு வந்து கிடைக்கிறது. எவ்வளவுக்கு அளவு ஆசைகள் அதிக அளவு உள்ளனவோ அந்த சிரார்த்தத்தினுடைய சக்தி அதை திருப்திப்படுத்துவதற்கே வந்து செலவழிந்து போகிறது. அதனால மேலே செல்லக்கூடிய கதி அவருக்கு கிடைப்பதில்லை. அதனால இப்ப தீவிர ஆசை இருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த வருடாவருடம் அந்த சிரார்த்தத்தை தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் அவருக்கு வந்து அந்த கதி கிடைக்கிறது. அதோட இதுல வந்து நம்ம தாய் தந்தையர் முன்னோர் அந்த அவர்களுக்கு மட்டும் செய்வதில்லை, அந்த குலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னோர்களுக்கும் அந்த சிராத கர்மா செய்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான சமயத்துல அதுல வந்து பல பேருக்கு எவ்வளவு பேர் வந்து திருப்தி அடைந்தனர் அப்படின்றது தெரியாது. அதுல சில பேர் வந்து திருப்தி அடையாமல் இருக்கலாம். அதனால தொடர்ந்து அந்த சிராத கர்மாவை செய்து வரும் பொழுதுதான் அந்த வருடத்துல அதை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருக்கின்றனர். அவர்களுடைய ஆசைகள் அப்பொழுதுதான் நிறைவேறுகின்றன, திருப்தி அடைகின்றன. அதோடு அந்த மேலே செல்லக்கூடிய கதியும் அவர்களுக்கு அந்த உந்துதலும் உந்து சக்தியும் அவர்களுக்கு அதன் மூலமாக தான் கிடைக்கிறது. அதனால அதை வந்து தொடர்ந்து வருடந்தோறும் செய்ய வேண்டும். எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் அதை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் வந்து தர்மசாஸ்திரம் நமக்கு வந்து வலியுறுத்துகிறது. அடுத்து ஒரு கேள்வி, ஏன்னா சில பேர்கிட்ட இது போன்ற ஒரு சிந்தனை எழுகிறது. என்னன்னா அந்த பித்ருபக்ஷ காலத்துல வந்து எந்த ஒரு சுப காரியம் முக்கியமான காரியங்களை பற்றி சிந்தனை செய்ய முடிவதில்லை, அது பற்றின தீர்மானங்கள் எடுக்க முடிவதில்லை அப்படின்னு சில பேர் வந்து நினைக்கிறார்கள். இது வந்து அவர்களுடைய அறியாமையினால. அதாவது பித்ருபக்ஷ காலத்திற்கும் சுப மங்கள காரியங்களை செய்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதாவது பித்ருபக்ஷ காலம் வந்து அதற்கு ஒரு தடையாக இருப்பதில்லை. அதாவது ஒரு திருமணத்தை பற்றி ஒரு பேச்சு, ஒரு சர்ச்சை செய்ய வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும், இல்லது ஒரு வீட்டை வாங்குவதற்கான திட்டமிட வேண்டும், அது போன்ற விஷயங்களை கூட வந்து சில பேர் வந்து செய்வதற்கு தயங்குகின்றனர். ஆனால் அந்த மாதிரி தயங்குவதற்கான ஒரு எந்த விதமான காரணமும் இல்லை. ஏன்னா தர்மசாஸ்திரத்தில் அந்த மாதிரி எந்த இதுவும் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு வந்து தடை விதிக்கப்படவில்லை. அதனால அந்த சமயங்களில் அது போன்ற அந்த திருமண சம்பந்தமான திட்டங்களை தாராளமாக நம்ம வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்றது தெரிகிறது. அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், யார் தன்னுடைய முன்னோர்களான அந்த மூதாதையர்களை திருப்தி செய்யவில்லையோ அவருடைய பிள்ளைகள் அவரை வந்து திருப்தி செய்ய மாட்டார்கள், அவருக்கும் துர்க்கத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு கூறப்படுகிறதே, அது உண்மைதானா அப்படின்னு இது வந்து நம்ம பிரத்யட்சமாக பார்க்கலாம். அதாவது பித்ரு தோஷத்தினால பல குடும்பங்களில் அவர்களுக்கு வந்து ஒரு ஊனமற்ற குழந்தைகள் இல்லை வந்து அவர்களுக்கு துக்கம் ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகள் வந்து பிறக்கின்றன என்பதை வந்து நம்ம பார்க்கிறோம். அதாவது யார் தன் முன்னோர்களான தாய் தந்தையரை திருப்தி செய்யவில்லையோ அவர்களுக்கு வந்து அதற்குரிய பலனான அந்த நல்ல சம்ஸ்காரமுடைய குழந்தைகள் பிறப்பதில்லை. இல்லை அவர்களுக்கு துக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழந்தைகள் தான், அவர்கள் சொல் பேச்சை கேட்காத ஒரு குழந்தைகள் தான் அவர்களுக்கு வந்து பிறக்கின்றன. இதன் மூலமாகவும் அந்த ஸ்ராத்த கர்மா செய்து நம்முடைய மூதாதையர்களை திருப்தி செய்வது எவ்வளவு அவசியம் என்பது வலியுறுத்தப்படுகிறது. இப்போ சிரார்த்தத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அதாவது இருக்கும்போது மட்டுமல்ல,
இருக்கும் பொழுதும் அந்த தாய் தந்தையரை நம்ம வந்து நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும், மூதாதையர்களை கவனித்து கொள்ள வேண்டும். அதோடு அவர்கள் இறந்த பின்பும் அந்த ஜீவனுடைய இருப்பு உள்ளது என்பதை நமக்கு வந்து நினைவுறுத்துகிறது. இந்த மாதிரியான சிரார்த்த விதிகள் வந்து நம்ம அதற்காக தான் நமக்கு வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அப்போவும் நம்ம வந்து ஒரு நன்றி உணர்ச்சியோட, ஒரு அக்கறையோட, ஒரு ஸ்ரத்தையோட அந்த விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த விதிகளை தர்மசாஸ்திரம் நமக்கு வகுத்து கொடுத்துள்ளது. அடுத்து ஒரு கேள்வி என்னன்னா, அதாவது சிரார்த்தத்தில் வந்து சில குறிப்பிட்ட மலர்கள் மற்றும் இலைகள் வந்து பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து விளக்கப்பட்டுள்ளன. அவை என்ன அப்படின்னு அதையும் தெரிந்து கொள்ளலாம். அதில் வந்து முக்கியமாக பில்வபத்திரம், மாலதி, சம்பா, அரளி, தாழம்பூ, அப்புறம் அந்த வாதுமைப்பூ, செம்பருத்தி, ஆர்கிட், இதோடு கூட சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலர்கள், இதை வந்து பித்ருபக்ஷ காலத்தில் அந்த பித்ரு பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னா, இந்த மலர்கள்னால பூஜை செய்யும் பொழுது அதனுடைய பலன் அந்த பித்ருக்களுக்கு சென்று அடைவதில்லை. அதோடு வந்து அது வந்து இந்த ராட்சசர்கள் எடுத்து செல்கிறார்கள். இது வந்து நம்ம தர்ம கிரந்தத்தில், அதாவது பராசர ஸ்மிருதி என்ற தர்ம கிரந்தத்தில் பிரகஸ்பதி இவ்வாறு கூறியுள்ளார். அது என்னன்றதை பார்க்கலாம். ந ஜாதி குசுமைர் வித்வான் பில்வ பத்ரேக்த்ர நார்ச்சயேத் சுரபினாக கர்ணா தைரியஹாரி காஞ்ச நாரகைஹி பில்வபத்ரே நார்ச்சயேத்தான பித்ருன் ஸ்ரார்த்த விகஹிர்தே தத் புஞ்சம் தியசுராக ஸ்ரார்த்தம் மிராஷைஹி பித்ருபிர்கதம் சர்வாணி ரக்த புஷ்பானி நிஷித்தானிய பராணிது வர்ஜயேத் பித்ரு ஸ்ரார்த்தேஷு கேதகி குசுமானிச்ச அப்படின்னு பராசர ஸ்மிருதி கூறியுள்ளது. அதாவது எந்த வகை மலர்கள் மற்றும் இலைகளை நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்ற அதனுடைய விவரங்களை அது வந்து எடுத்து கூறியுள்ளது. அடுத்து ஒரு கேள்வி வந்து, முன்னோர்களுக்கு வந்து சத்கதி கிடைக்க வேண்டும் என்றால் 2 to 4 மணி நேரம் வரை அந்த ஸ்ரீ குருதேவதத்த நாமஜபம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதே, அதுபோன்று தொடர்ந்து அவ்வளவு மணி நேரம் அந்த நாமஜபத்தை செய்ய முடியாவிட்டால் என்ன செய்வது? அதோட உறக்க நாமஜபம் செய்ய வேண்டுமா அல்லது மனதில் செய்யணுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்கார். இப்போ இது வந்து எவ்வளவு மணி நேரம் செய்ய வேண்டும் என்பது வந்து அவரவர்களுடைய கஷ்டத்தினுடைய தீவிரத்தை பொறுத்தது. கஷ்டம் வந்து எதுவுமே இல்லைன்னா கூட 1 to 2 மணி நேரம் செய்ய வேண்டும். அல்லது மிதமான கஷ்டம், மத்தியமான கஷ்டம் அப்படின்னா 2 to 4 மணி நேரம். தீவிர கஷ்டம் இருப்பவர்கள் 4 to 6 மணி நேரம் அந்த ஸ்ரீ குருதேவ தத்த அப்படின்ற பகவான் தத்தாத்திரேயருடைய நாம ஜபத்தை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏன்னா பகவான் தத்தாத்திரேயர் வந்து மூதாதையர்களுக்கு அதி தேவதையாக விளங்குபவர். இப்போ அவரவர்களுக்கு விதித்துள்ள அந்த அளவு நாம ஜபத்தை அவர்கள் வந்து செய்ய வேண்டும். அதை எப்படி செய்யலாம்னா, தொடர்ந்து உட்கார்ந்து செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. அது வந்து அந்த ஒரு டைம் பிளானிங், அதாவது நேரத்தை திட்டமிட்டு பாகுபாடு செய்து ஒரு நாளில் எந்தெந்த நேரம் எவ்வளவு மணி நேரம் அதற்காக ஒதுக்கலாம் என்பதை திட்டமிட்டு அவர்கள் வந்து செய்து வரலாம். இதில் இன்னொரு விஷயம், அந்த வைக்கரி வாணி, அதாவது உறக்க சொல்ல வேண்டுமா அல்லது மனதில் சொல்ல வேண்டுமா அப்படின்னு. இப்போ உறக்க சொல்லும் பொழுது அதனால் பல கட்டுப்பாடுகள் உள்ளன. நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியாது, 4 மணி நேரம் நிச்சயமாக செய்ய முடியாது. அதோட மற்றவர்களுக்கும் அது வந்து தொந்தரவு ஏற்படுத்தலாம். அதை காட்டிலும் சிறந்தது மனதில் சொல்கிறது. மானசீகமாக சொல்கிறது வந்து அதிக சூட்சமமானது, அதிக சிறப்பு வாய்ந்தது. ஆனால் அதில் வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனதில் சொல்லும் பொழுது சில சமயத்தில் நம்ம மனம் வந்து மற்ற எண்ணங்களுக்கு தாவி விடுகின்றன. அது போன்று ஏற்படாமல் இருக்கிறதா? அதோட நம்ம சில சமயங்களில் வந்து தூங்கி விடுவோம், அதுவும் உறங்காமல் இருக்கிறோமா? அந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொண்டு மானசீகமாக செய்வது மிகவும் நல்லது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ மானசீக ஜபம், அதாவது வெறும்ன அது எண்ணிக்கையில் மட்டும் இல்லை, அந்த தரத்திலையும் உயர்ந்த தரமாக நம்ம வந்து செய்ய வேண்டும் அப்படின்னா அதோடு நம்ம வந்து ஆன்மீக உணர்வை கொண்டு அந்த நாம ஜபத்தை மானசீகமாக செய்ய வேண்டும். இப்போ ஆன்மீக உணர்வை எவ்வாறு கொள்வது? அதாவது நாம் எந்த நாம ஜபத்தை செய்கிறோமோ, எந்த தெய்வத்தினுடைய நாம ஜபத்தை செய்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய படத்தை நம்ம கண் முன்னால் வைத்து கொண்டு அதை பார்த்து கொண்டே அந்த நாம ஜபத்தை செய்யலாம். அது செய்யும் பொழுது கூட அது வந்து ஒரு மொனோட்டனஸாக, ஒரு இயந்திரத்தனமாக, மெக்கானிக்கலாக அந்த மாதிரி செய்யாமல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாம ஜபமும் ஒரு புஷ்பமாக மாறி
அந்த தெய்வத்தினுடைய சரணங்களை சென்று அடைகிறது. அந்த ஒரு உணர்வோட நம்ம அந்த நாமஜபத்தை செய்யலாம். இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக உணர்வை கொண்டு நாமஜபத்தை செய்யும் பொழுது நம்முடைய மனத்தில் அந்த தெய்வத்தினிடம் அதிக அளவு பக்தி ஏற்படுகிறது, நெருக்கம் ஏற்படுகிறது, மனம் ஒருமிக்கிறது. அதில் வேறு எண்ணங்கள் எதுவும் எழுவதில்லை. இது போன்ற பல பயன்கள் நமக்கு ஏற்படுகின்றன. அதனால ஆன்மீக உணர்வோடு மானசீகமாக அந்த நாமஜபத்தை ஒரு நாளைக்கு திட்டமிட்டு பல்வேறு நேரங்களில் அதை செய்து முடிப்பது சிறந்தது. அடுத்தது ஒருத்தர் கேட்கிறார், அதாவது இரு சகோதரர்கள் தனித்தனியே வசிக்கிறோம், அப்படி இருக்கும் பொழுது யார் சிரார்த்தம் செய்ய வேண்டும்? பெரிய சகோதரர் செய்ய முடியாவிட்டால் சிறிய சகோதரர் செய்யலாமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். அதாவது சகோதரர்கள் இருக்கும் பொழுது எல்லோருமே அந்த சிரார்த்தத்தை செய்யலாம், தனித்தனியாகவும் செய்யலாம், சேர்ந்தும் செய்யலாம். இப்போ பெரிய சகோதரர் செய்ய முடியாவிட்டால் அந்த சிறிய சகோதரர் அவசியம் அந்த சிரார்த்தத்தை செய்ய வேண்டும். அடுத்து ஒரு கேள்வி, சிரார்த்தம் செய்யும் பொழுது தெரியாமல் ஏதோ ஒரு பித்ருனுடைய பெயரை நம்ம விட்டு விடுகிறோம், அதை சொல்லவில்லை அப்படின்னா அதற்கு மாற்று வழி என்ன, அதற்கு ஏதான நிவாரணம் உண்டா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். அதற்காகத்தான் அந்த பித்ருபக்ஷ காலத்தில், அதாவது மகாலய அமாவாசை அந்த பித்ருபக்ஷ காலத்தில் அன்றைய தினம் அந்த விட்டு போன அந்த பித்ருவனுடைய பெயரை கொண்டு அன்னதானத்தை செய்யலாம், அதோட எள் தர்ப்பணமும் செய்யலாம். இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது அந்த பித்ருக்கு அந்த பலன் போய் சேருகிறது. அதனால் இன்றைய இந்த சத்சங்கத்தில் நம்ம பல விஷயங்கள், பல அபூர்வ விஷயங்கள் நமக்கு மிகவும் தெளிவாக நமக்கு அதற்குரிய ஞானம் கிடைத்தது. அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களிலும் பகவான் தத்தாத்திரேயருடைய சரணங்களிலும் சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்து இன்றைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.